படத்துல மைனஸே இல்ல, அதான் பிளஸ். இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பாருங்க. அவரை சொல்ல முடியாது, அவர் என்னைக்குமே தூள் தான். இருந்தாலும் படைப்பாளின்ற ஒரு தத்துவராணி என் தலைவர் வெற்றிமாறன் இல்லைன்னா யாருமே முன்ன வர முடியாது. படம் வேற லெவல். அவ்வளவுதான். ஒரு தலைவரை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க உள்ள. அந்த எந்த தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் மாலை போட்டனால பொண்களை நான் பார்க்கறது இல்ல, பெண்களை நான் கவனிக்கிறது இல்ல. அதனால நான் படத்தை மட்டும் தான் கவனிச்சேன். நல்லா இருக்கு, மஞ்சு வாரன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆஃப் கட்டிங்ல நல்லா இருக்கு. படம் மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது. எனக்கு சினிமா ஷூட்டிங் முக்கியம், எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. First part was more of defining Suri. Second part is more of defining Vijay Sethupathi. இந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. ஏன்னா வேலையில இப்ப நான் போய் என்னோட புரட்சி எடுக்கிறேன். இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் என் கண்ணுக்குள்ள வந்து நிக்குது தலைவா, நிக்குது. ஏன்னா தத்துவம் இல்லாத தலைவர் இப்ப புதுசா முளைச்சிருக்காரு. தத்துவம் தெரியாது, கொள்கை தெரியாது, என்ன கோட்பாடு தெரியாது, என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கும் தெரியாது. ஸ்ட்ரைட்டா என்ன ஆகணும், 2026ல சிஎம் ஆகணும். படம் வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ. வெற்றிமாறன் கதைனால சூப்பரா இருக்கும் ப்ரோ. படம் வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஸ்பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. படம் வெறித்தனம். வெற்றிமாறன் கதைனாலே மஜாவா தான் ப்ரோ இருக்கும். வெற்றிமாறனாலே பாசிட்டிவ் தானே ப்ரோ. எப்பயும் போலதான் ப்ரோ. நான் வெற்றிமாறனாலே பிளைண்டா வந்துடும், அவ்வளவுதான். அது எப்படி ஒரு 2-3 நாளைக்கு இம்பாக்ட் இருக்கும் எனக்கு. சேதுபதி சார். இந்த படம் அவரை சுத்தி தான் நடக்குதா? கண்டிப்பா. படத்துல டியூரேஷன் வந்து ஒரு 8 நிமிஷம் குறைச்சிருக்காங்க. இப்போ இன்னும் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கலான்ற ஃபீல் தான் எனக்கு இருக்கு. குறைச்சதை வச்சு நான் வருத்தம் தான் போடுறேன். உண்மையா சொல்றேன், செம்மையா இருந்துச்சு. ராஜா சார் தான். விடுதலை பார்ட் 2 என்னன்னா, இப்போ வந்து இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பாருங்க. ஏன்னா மிக தெளிவா உங்களுக்கு வந்து ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி, 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி ஒரு 3 அவர்ல படத்தை போட்டு முடிச்சிருக்காரு. தலைவர்கள்னா என்ன, தத்துவம்னா என்ன, கருத்துனா என்ன, கருப்புனா என்ன, சிவப்புனா என்ன அப்படின்றத சூப்பரா எடுத்திருக்காரு. வெற்றிமாறன் சார நான் உண்மையாலேயே பாராட்டுறேன். ஏன்னா நான் நார்மலாவே வந்து சொல்லுவேன், கருத்துள்ள படங்களை இளைஞர்களுக்கு கொடுங்க. வெறியும் கஞ்சாவும் வெறியும் கொலை குத்துன்னு மட்டும் இளைஞர்களை வந்து நேவிகேட் பண்ணாதீங்க. கருத்தம் சொன்னாதான் அந்த இளைஞர்களுக்கு புரியும் அப்படின்றத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதை வந்து வெற்றிமாறன் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு டைலாக் இருக்கும். ஒரு தலைவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்தனாலதான் இன்னைக்கு நம்மலாம் படிச்சிருக்கோம். அந்த ஒரு டைலாகே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும். எஸ், நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். இந்த இளைஞர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம், எங்க அம்மா அப்பா சம்பாதிச்சாங்க, நான் படிக்கிறேன். அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, நான் படிக்கிறேன். பட் உங்க அம்மா அப்பா சம்பாதிக்க யார் உதவுனாங்க, இந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டது யாரு அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அந்த வரலாறை தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. சோ பல பேரோட தியாகங்கள் நிறைந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம்னா அது அவங்களோட தியாகங்கள் அப்படின்றத வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு தலைவரை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க உள்ள. அந்த எந்த தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்துவம் இல்லாத தலைவர் இப்ப புதுசா முளைச்சிருக்காரு. தத்துவம் தெரியாது, கொள்கை தெரியாது, என்ன கோட்பாடு தெரியாது, என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கும் தெரியாது. ஸ்ட்ரைட்டா என்ன ஆகணும், 2026ல சிஎம் ஆகணும். மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது. எனக்கு சினிமா ஷூட்டிங் முக்கியம், எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் நான் உண்மையிலே சொல்றேன், சினிமா ஸ்டார் இருக்கட்டும், நடிகர்கள் இருக்கட்டும், அரசியல்னா தத்துவம் வேணுங்க, கொள்கை வேணுங்க. அந்த கொள்கையை வச்சுதான் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். வேற எல்லாமே வேஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா போகுது, என்கேஜா போகுது. செகண்ட் ஹாஃப் என்னன்னா கொஞ்சம் லாகிங்கா போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 3 hours 10 minutes 3 hours 15 minutes அதுவும் ஃபுல்லா கருத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்கா போகுது. மத்தபடி அருமையா இருக்கு படம், சூப்பரா எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வரும். அந்த டைலாக்ஸ் எல்லாம் உண்மையாலே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த காலத்துல வந்து பிளாக்கும் சிவப்பும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளாம் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்றது வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இளையராஜா சார் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மியூசிக்கை நான் பாக்குறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் அருமையா இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன இந்த படத்துல, ஒரே ஒரு செட்பேக் என்ன ஆகி போச்சுன்னா, இது ஃபுல்லா உங்களுக்கு விஜய் சேதுபதியோட வரலாறு தான். சோ அவரோட கொள்கைகள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய கோட்பாடுகள், அவரு மக்களுக்காக என்ன செஞ்சாரு, அந்த மாதிரி வரலாறா போயிட்டு இருக்கிறனாலே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரியும். ஏன்னா 100 வருஷம் வரலாறு, ஒன்னும் 10 வருஷத்துக்கு கதை இல்ல,
100 வருஷத்து கதைய ஒரு 3 ஹவர்ல உங்க தலையில வந்து புகுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தெரியும். மத்தபடி நீங்க கதையோட ஒன்றி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. எனி கொஸ்டின்ஸ்? நோக்கு, எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்றேன்னா, படத்தோட ஒன்லைன் தான் வந்து இன்றைய காலத்து இளைஞர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்கடா, அரசியல் கருத்துகள் தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு தலைவனை சூஸ் பண்ண. ஏங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களை வந்து உள்ள வந்துட்டு இந்த கட்சியை தேர்ந்தெடு அந்த கட்சியை தேர்ந்தெடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடு. அந்த புரிஞ்சுக்கிற கடமையை யார் செய்யணும்னா நம்ம இளைஞர்கள் செய்யணும். ஆனா நம்ம தத்துவங்கள் கொள்கைகளை தேடுறோமானா தேடுறது கிடையாது. யாரோ ஒரு நடிகர் வந்தா அந்த நடிகர் பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஏய் வந்துட்டாருடா அப்படின்ட்டு போயினே இருப்போம். வேற எதுவும் கிடையாது. ஒண்ணு விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன். நான் அஜித் ஃபேன் தான். விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன். விஜய வந்து எப்படி கூப்பிடணும்னு சொல்றாங்க, புஷியானந்தன் சொன்னாரு, விஜய்னு கூப்பிட கூடாது, தளபதி பெயர் கொண்ட தலைவர். யார விஜய் அப்படி கூப்பிடணுமா? யாரும் விஜய்னு சொல்லாதீங்க, தளபதி பெயர் கொண்ட தலைவர்னு சொல்லணும். ஆனா அஜித் நான் சொல்றாரு, கடவுளே அஜித்தேன்னு என்ன கூப்பிட்டனா உன்ன அவ்வளவுதான், கடவுளேன்ற வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, ஒன்னு என்ன அஜித்னு சொல்லி இல்ல ஏகேன்னு சொல்லு. இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். இதுலயே உங்களுக்கு தெரியும் யார் மக்களுடைய தலைவர்னு. வேற எதுவும் இல்ல. தேங்க்யூ. ஈர்ப்பு அதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கதையோட ஸ்டார்டிங்கே அதுதான். சோ இது ஒரு கற்பனை கதை தான். சமூகத்துக்கு வந்து இந்த படம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எல்லாருமே இது ஒரு படமா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான். ரெண்டுமே லைக் வெற்றிமாறன் சார் எப்பவுமே ஒரு படத்துல ஒரு மாதிரி போராட்டம் ஒரு முக்கியமான ஒரு பாகமா இருக்கும். அண்ட் ஐ திங்க் அவங்க எப்போ எந்த படத்தை பண்ணாலும் அதுல குறையே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். சோ அவங்க எப்பவுமே நல்லா தான் பண்ணுவாங்க. வெற்றிமாறன் சார் நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சா என்ன? அவங்க நிறைய சின்ன ஆக்டர்ஸோட பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரணும் தான். தேங்க்யூ சோ மச். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல, அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இவரு போராடுறாரு. ஏன்னா வேலையில நம்மளுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஒரு மேனேஜர் நம்மள கொடுமைப்படுத்துறாங்க. அந்த வேலையில நடக்கிற வன்முறையை தான் இவர் வந்து பேசுறாரு. ஏன்னா நம்மளோட உழைப்பு அவங்க எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்கிறாங்க அதான் இவர் எனக்கு சொல்லுறாரு. இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில என் தலைவர் விஜய் சேதுபதி வேற சாவடிக்கிறாங்க. இப்ப அடுத்தது யார் புரட்சி எடுப்பா? புரட்சி எடுக்க ஆள் இல்ல. அதுக்குதான் சூரி 3வது பாட்டுக்கு வராரு. ஏன்னா அந்த படத்துல அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. ஏன்னா வேலையில இப்ப நான் போய் என்னோட புரட்சி எடுக்கிறேன். இந்த படத்துல ஒவ்வொரு காட்சும் என் கண்ணுக்குள்ள வந்து நிக்குது தலைவா, நிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சி, கருப்பு வண்ணம் நம் வண்ணத்தின் அடையாளம் காட்டுகிறாரு படத்துல. இளையராஜா போட்டுக்கிறாரு மெட்டு, அதெல்லாம் அருமையாக இருக்கிறது. ஒரு மெட்டு எல்லாருக்கும் தலை படம், நீங்களும் வந்து பாருங்க. அவரோட ஆக்டிங் வேற மாதிரி தலை. படத்துல அவரோட கதையை நம்ம வந்து அவர் நடிப்பை வந்து சிகரம். பிக் பாஸ்ல அவரு ஆனா போயிட்டாரு. அடுத்து அவரு இது போல நிறைய படம் நடிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி. கருப்புன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா நீங்க கருப்புங்கிறது மாலை போட்ட கருப்பா இருக்கு, அங்க புரட்சி நம்மளுக்கு ஸ்பாட்ல வரணும்ல கருப்பு பாருங்க, முடியல இருக்க கருப்பு, நீங்களும் போட்டுக்கிறீங்க கருப்பு. அதனால கருப்பு நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. சூர்யா ஒரு 10 நிமிஷம் நேரத்துல வந்து படத்துல நடிச்சிருக்காரு. அவரை பத்தி பேசாதீங்க, ஏன்னா அவர் பார்ட் 3க்கு வந்துட்டாரு. அதனால இந்த படம் ஃபுல்லா விஜய் சேதுபதி அண்ணன் தான் கலக்கிட்டாரு. ஆனா அவரை சாவடிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் ஃபைட் தல அவர் பேரு, அவங்க பையன் கருணாசன், அவங்க பையன் வந்தா இருப்பாருங்க. அந்த கத்தி சும்மா சரன்னு வெட்டாரு பாருங்க, கத்திலேயே சும்மா வெட்டுங்க. நல்ல அல்டிமேட்டான ஃபைட், நல்லா இருக்கு. அவங்க யாருன்னு தெரியல, நல்லா நடிச்சிருக்காரு சூரி. அது போல நம்மளுக்கு நான் மாலை போட்டனால பொண்களை நான் பார்க்கறது இல்ல, பெண்களை நான் கவனிக்கிறது இல்ல. அதனால நான் படத்தை மட்டும் தான் கவனிச்சேன். நல்லா இருக்கு. மஞ்சு வாரன் நல்லா நடிச்சிருக்காங்க ஆஃப் கட்டிங்ல, நல்லா இருக்கு. படத்துல பேசின அரசியல் அதான் தலை இவ்வளவு நேரம் நான் மூச்சு முடிக்க பேசினேன். ஒரு வேலையில ஒரு 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு தரான், அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதுக்கான ஊழியம் அவன் தர மாட்டான். அததான் இந்த படத்துல பேசுறாங்க. நம்மளோட அரசியலை தான் அவங்க பேசிருக்காங்க. அதுக்குதான் வந்து இப்ப சூரி கிளம்பி வந்து 3வது பாட்டுக்கு வரும்போது அது என்ன நடக்குது பாப்போம். லீடு கொடுத்துருக்காங்க. அவர் காட்டுக்குள்ள இறங்கி போறாரு, கல்லு முள்ள காலுக்கு மெத்தன்னு போய்க்கிறாரு காட்டுக்குள்ள. 10க்கு 9 தரலாம் தல. நல்லா இருக்கு, போர் அடிக்காம உக்காஞ்சி பாக்கலாம். ஆனா நீங்க என்ன தப்பு பண்றீங்க தெரியுமா? புஷ்பான்னு ஒரு மொக்க படத்தை 1200 கோடி ஓட்டுறீங்க.
கங்குவான்னு ஒரு நல்ல படத்தை ஓட்டாம நல்லா இல்லன்னு சொல்லி அது 300 கோடி வசூல் தான் போச்சு. அதே போல இது நல்ல படம், நல்ல படத்தை நீங்க கொடுங்க, நல்ல ரிவ்யூ கொடுங்க. சரி, இது உண்மையான படம் படைங்க லாக மாதிரி போற லாகே இல்ல தல, உட்காந்து எல்லாம் ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் உட்காந்து பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தாலே அது ஒரு நல்ல படம். பாதியிலே எழுந்து யாரும் போறதில்ல. அவரோட பாட்டு ஒன்னொன்னு செதுக்கி இருக்காரு தல. அந்த ஹெட்செட்ல போட்டு கேட்கலாம் அவரோட பாட்டை. ஃபர்ஸ்ட் பாட்டி அவரு தான் போட்டாரு, செகண்ட் அவரு தான் போட்டாரு, ரெண்டுத்துக்கும் இளையராஜா தான் போட்டிருக்காரு. அதனால நம்ம அந்த பாட்டுல கூட கண்டுபிடிக்கலாம். ட்ரெய்லர்ல வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரதை விமர்சனம் பண்ணிருந்தாங்க. இதுல எது இருக்கா அப்படி? அப்படிலாம் எதுவும் இல்ல தல. இந்த படத்துக்கான கதையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க விட்டீங்கன்னா நான் வேலைக்கு போயிடுவேன். அப்படி இல்ல நான் ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க விரும்பல. பட் அந்த பயத்துல நீங்க வர தேவையில்ல இந்த படத்துக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல படம். எந்த நடிகர்களுமே ஒன்னா சொல்ல வேணாம், பட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாருமே பட்டைய கிளப்பிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியுமே. அண்ட் ஒரு ஓவரால் ரிசல்ட்டா எல்லா துறையிலயுமே ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் நீங்க ரொம்ப ஸ்பாயிலர்ஸ் கேக்குறீங்க, சொல்லாமான்னு தெரியல. பட் ஐ திங்க் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் நான் படம். தேங்க்யூ so much. But it's very nice. படத்துல 8 நிமிஷம் கட் பண்ணிருக்காங்க, அத பத்தி என்ன? Sorry? படத்துல 8 நிமிஷம் வந்து கட் பண்ணிருக்காங்க, அத பத்தி என்ன? ஆமா, அது தெரியல. அது probably extended versionல கொடுத்தாரா தெரியும் how good that was, because இதுவே was long. வந்து சூர்யா அவர்கள் வந்து லீட் பண்ணிருப்பார் படத்துல. இந்த பார்ட் 2ல வந்து சூர்யா லீட் பண்றாரா இல்ல விஜய் சேதுபதி லீட் பண்றாரா? It's more of Vijay Sethupady's past and all of that. So first part was more of defining Suri. Second part is more of defining Vijay Sethupathi. அதே ட்ரெய்லர்ல வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரத வச்சு அட்டாக் பண்ணி அப்படி எல்லாம் இப்ப படத்துல இருக்காங்க. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. It's just a common thing. இப்ப பப்ளிக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி தான். அதே மாதிரி It was very nice. அதே வெற்றிமாறன் படம் அப்படிங்கிறது அரசியல் பேசும் கட்டாயமா? இந்த படத்துல எந்த வகையான அரசியல் பேசுறாங்க? See, it's a very common man review தான் இது. So அரசியல் எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. It was nice. But yeah.